இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 16,473 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன. இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் இன்று துவங்கி வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. அதன்படி ஆண்களுக்கு இன்று முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரையும், பெண்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையும் உடற்தகுதி தேர்வு நடைபெறுகிறது. மேலும் தேர்வுக்கு வருவோர் ஹால் டிக்கெட்டுடன் அரசின் புகைப்பட அடையாள சான்றாக அசல் ஆதார், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று கொண்டுவர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முதல் நாளான இன்று 1000 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி ஹால் டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இடம், தேதி மற்றும் நேரத்தில் மட்டுமே உடற்தகுதி தேர்விற்கு வர வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்கு 30 நிமிடங்கள் முன்னதாக வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு செல்போன் மற்றும் மின்னணு சாதனங்கள், உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை செய்யப்பட்டதோடு முறைகேடுகளில் ஈடுபட்டால் உடனடியாக மைதானத்திலிருந்து வெளியேற்றப்படுவர் என்றும், செயல்திறனை அதிகரிக்கும் ஸ்டெராய்டு மருந்துகளை பயன்படுத்தினால் அல்லது ஒழுக்கமற்ற நடத்தைகளில் ஈடுபட்டால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவர் என காவல்துறை தலைமையகம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் உயரம் 165 சென்டிமீட்டர், மார்பளவு 81 முதல் 86 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். 100 மீட்டர் தூரத்தை 15 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். 3.80 மீட்டர் நீளம், 1.20 மீட்டர் உயரம் தாண்ட வேண்டும். 800 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 50 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும் என்றும், பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வில் 154 சென்டிமீட்டர் உயரம், எடை 45 கிலோ இருக்க வேண்டும். 100 மீட்டர் தூரத்தை 16.50 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். நீளம் தாண்டுதலில் 3.25 மீட்டர் தூரமும் 1.05 மீட்டர் உயரமும் தாண்ட வேண்டும். 200 மீட்டர் தூரத்தை 36 வினாடிகளில் ஓடி கடக்க வேண்டும். இதனை நிறைவு செய்வோர்கள் அடுத்த கட்டமாக எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை புதிய மேட்டு தெருவை சேர்ந்தவர் சுஜன். இவர் சுல்தான்பேட்டையில் கோழி இறைச்சி கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் அதே பகுதியை சேர்ந்த அசார், இஸ்மாயில், ஜலால், கோர்காடு பகுதியை சேர்ந்த பாஸ்கரன் ஆகியோர் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் கோழி இறைச்சியை விற்பனை செய்ததில் பல மாதங்களாக குளறுபடி இருந்து வந்தது. கோழியை எடை போட்ட பிறகு அதனை இறைச்சிக்காக வெட்டி வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்வது என்பது வழக்கம். அதன்படி விற்பனை செய்த எடைக்கும் பெறப்பட்ட தொகைக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருந்ததால் கடந்த 10 மாதங்களில் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த கடையின் உரிமையாளர் சுஜன் வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்த போது சுமார் 8 லட்சம் ரூபாய் கணக்கில் வரவில்லை. என்ன நடந்தது என தெரியாமல் குழம்பி போன சுஜன் கடையில் நடைபெறும் அனைத்து விஷயங்களையும் தீவிரமாக கண்காணிக்க துவங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்று இறைச்சி கடையில் பணிபுரியும் அசார் கோழி இறைச்சி கழிவுகள் கொண்ட பிளாஸ்டிக் சாக்கு மூட்டையை தூக்க முடியாமல் தூக்கி சென்றிருக்கின்றார். இதனை கண்ட உரிமையாளர் சுஜனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து பிளாஸ்டிக் மூட்டையை சோதனை செய்து பார்த்தபொழுது அதில் 10 கிலோ கோழிக்கறியை கோழி கழிவுகளுக்கு அடியில் மறைத்து வைத்து எடுத்து சென்றது தெரியவந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சுஜன் உடனே அசாரை பிடித்து விசாரித்த பொழுது இஸ்மாயில், ஜலால் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் கூட்டு சேர்ந்து கோழி இறைச்சியை தினந்தோறும் சிறுக திருடி அதனை கோழி கழிவுகளை எடுத்து செல்வது போல் எடுத்து சென்று பல ஹோட்டல்களில் குறைந்த விலைக்கு விற்றதும், அதன் மூலம் கிடைத்த பணத்தை 4 பேரும் பங்கு போட்டு பிரித்து கொண்டதும் தெரியவந்தது. அதன்படி கடந்த 10 மாதங்களாக 10 முதல் 15 கிலோ வரை தினந்தோறும் கோழி இறைச்சியை திருடி விற்பனை செய்தது தெரிய வந்ததை தொடர்ந்து இதுகுறித்து கடையின் உரிமையாளர் சுஜன் கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அசார், இஸ்மாயில், ஜலால், பாஸ்கரன் ஆகிய 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே கோவில் காலை தமிழ் திரைப்படத்தில் கவுண்டமணியின் இளைஞர் கடையில் வேலை செய்யும் செந்தில் அவற்றை திருடி வடிவேலுவை வைத்து கவுண்டமணிக்கு போட்டியாக தனிக்கடை போடும் நகைச்சுவை சினிமா காட்சி போன்று புதுச்சேரியில் கோழி இறைச்சி கடையில் வேலை செய்து கொண்டே உரிமையாளருக்கு தெரியாமல் 10 மாதங்களாக கோழிக்கறியை சிறுக திருடி பல உணவகங்களுக்கு விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் முருங்கப்பாக்கம் முதல் வில்லியனூர் வரை உள்ள சாலையில் பாப்பாஞ்சாவடி, ஒதியம்பட்டு, திருக்காஞ்சி சாலை சந்திப்பில் இருபுறம் என 4 இடங்களில் ரூபாய் 22,35,312 மதிப்பீட்டில்
பேருந்து பயணியர் நிழற்குடை ரூபாய் 58,10,000 செலவில் ஒதியம்பட்டு செயின்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி பள்ளிக்கு செல்லும் தார் சாலையை மேம்படுத்துதல் 19,34,00,000 செலவில் திருக்காஞ்சி மணவெளி 4 முனை சந்திப்பில் ஆர்சிசி வடிகால் கல்வெட்டு ஆகிய பணிகள் என மொத்தம் 1 கோடியே மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பணி புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு சாலைகள் மற்றும் கட்டடங்கள் தெற்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், சாலைகள் மற்றும் கட்டடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர்கள் சிவபிரகாசம், நடராஜன், இளநிலை பொறியாளர்கள் மணிவண்ணன், ராஜ தினேஷ், க்ளூனிப்பள்ளி முதல்வர் எமிலியானா, நிர்வாகிகள் ஜேசி ஜான், மேக்லின், டிகேபி கமலக்கண்ணன், பிஆர்டிசி பாஸ்கர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம் என்கின்ற செல்வநாதன், தோமச தலைவர் அங்காளன், மதிமுக கபரியல், மாநில துணை அமைப்பாளர்கள் சரவணன், ராமதாஸ், காளி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், வர்த்தகர் அணி துணைத் தலைவர் குரு என்கின்ற சண்முக சுந்தரம், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, திருவேங்கடம், கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி, ஜனா, மிலிட்ரி முருகன், சிம்மன், சரவணன், கோடி பிரகாசம், கார்த்திகேயன், தட்சிணாமூர்த்தி, வெங்கடேசன், அன்பழகன், அன்புநிதி, கோவிந்தசாமி, கமல்பாஷா, சிவகுமார், அமல்லூர், ஆசிரியர் பாலகிருஷ்ணன், சேகர், பாஸ்கர், மூர்த்தி, பாலு, நாகராஜ், பாண்டியன், அஞ்சப்புலி, அபிமன்னன், வீரமுத்து, அன்பரசன், பரதன், அருள்மணி, கலைமணி, கிருஷ்ணமூர்த்தி, தகவல் தொழில்நுட்ப அணி பிரவீன், லக்ஷ்மணன், ஆனந்த், விநாயகம், மாரிமுத்து, அசார், கணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். பொங்கல் பண்டிகை ஒட்டி 5 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் குடும்பத்தோடு கடற்கரை மற்றும் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் பொழுதை கழிக்க நகர பகுதிகளை நோக்கி படையெடுத்தனர். இதன் காரணமாக உப்பளம், அம்பேத்கர் சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், நெல்லித்தோப்பு, அண்ணா சாலை, காந்தி வீதி, ஆம்பூர் சாலை மற்றும் ஒயிட் டவுன் எனப்படும் நகர பகுதிகள் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்தன. நகர பகுதி முழுவதும் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரியில் உள்ள கவிஞர் தமிழ் மொழி கல்வி வட்டம் பொங்கல் விழா மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தரும் வாரத்தின் 200வது வாரம் கொண்டாட்ட காமராஜர் மணிமண்டபம் அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக விழா மேடையில் பேசிய சிந்தனை செல்வன், பராசக்தி படத்தில் வெறும் மொழி உணர்வு மற்றும் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும், மொழி உணர்வு என்பது மொழி போராட்டம் மட்டுமல்ல என்றும், அது சனாதன எதிர்ப்பு போராட்டத்தின் மற்றொரு வடிவம் எனவும், பார்ப்பனியன எதிர்த்து போராட்டம், பார்ப்பனியத்தின் மற்றொரு குறியீடாய் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் இருந்தது. ஆகவே பார்ப்பனிய பாகுபாடு, ஜாதிய கட்டமைப்பின் மீது தமிழர்களுக்கு இருந்த வெறுப்பு, கோபம்தான் மொழி போராட்டமாக பரிணாமம் பெற்றது என்று பராசக்தி திரைப்படத்தில் ஒரு இடத்தில் கூட இல்லை என கருத்து தெரிவித்தவர், இதுபோன்ற நிலையில்தான் பிரதமர் மோடி பராசக்தி பட குழுவினரை அழைத்து பாராட்டு விழா நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் இளைஞர்கள் எழுச்சி கழகம் மற்றும் உருளைன்பேட்டை இளைஞர்கள் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிறுவனர் கர்ணா என்கின்ற மனோகர் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி இன்று புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக சமூக சேவகர் குமாரவேல் அவர்களின் ஏற்பாட்டில் அரியங்குப்பம் பகுதியில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் பூத் கமிட்டி மற்றும்
தொகுதி நிர்வாகிகளுடன் கழக வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன், சமூக ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் புதியவன், அரியங்குப்பம் தொகுதி தலைமை நிர்வாகி வசந்தராஜா மற்றும் அணை தலைமை நிர்வாகி பிரபு ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் இக்கூட்டத்தில் கழக தோழர்கள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் உள்ள தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த ஜனவரி 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தினந்தோறும் காலை திருமஞ்சனம், கொடியேற்றம், தீப ஆராதனை சாற்றுமுறை நடைபெற்று சுவாமி வீதியுடன் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 3 தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் 3 கருட பகவான் மீது அமர்ந்து உட்புறப்பாடு நடைபெற்று திரு வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருத்தேர் உற்சவம், இரவு தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. சிறப்பு வாய்ந்த 3 கருட சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் நிறுவனரும் தொழிலதிபரும் சமூக சேவையுமான பத்மாவதி மணிகண்டன் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறக்கட்டளையின் மூலமாக செய்து வருகின்றார். இந்நிலையில் பல்வேறு சமூக பணியில் ஈடுபட்டு வரும் பத்மாவதி மணிகண்டன் அவர்களுக்கு சட்ட உரிமைகள் கழக இன்டர்நேஷனல் அமைப்பின் புதுவை மாநில துணைத் தலைவராக பத்மாவதி மணிகண்டன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர்களுக்கு சர்வதேச தலைவர் டாக்டர் வழக்கறிஞர் டிஜி மனோகர் மற்றும் புதுச்சேரி மாநில தலைவர் தந்தை பிரியன் அடையாள அட்டையை வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்தினார்கள். நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் மகேஸ்வர ராஜ், மாநில துணை செயலாளர் ஷெரீப், துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் தமிழ், துணைத் தலைவர் உபா மகேஸ்வரி, தொகுதி பொறுப்பாளர் ஜானகிராமன், முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் சபரி, துணைத் தலைவர் தனசேகர், டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆசிரியர் ஹரிதாஸ், உயர்நிலைக்குழு ஆலோசகர்கள் பண்டரிநாதன், தங்க பிரகாசம் உட்பட பலர் கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை முதலியார்பேட்டை தியாக முதலியார் வேதியில் சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் மெகா கோலப் போட்டி நடைபெற்றது. சமூக சேவகர் செல்வகுமார் தலைமையில் நடந்த கோலப் போட்டியை பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை தலைவரும் சமூக சேவகருமான கர்ணன் என்கின்ற மனோகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோலப் போட்டியை துவக்கி வைத்தார். இதில் 260 பெண்கள் பங்கேற்று ரங்கோலி, சிக்கு கோலம் உள்ளிட்ட கோலங்களிட்டு அசத்தினர். இந்நிகழ்ச்சியில் சமூக ஜனநாயக இயக்கங்களின் தலைவர் டிவி நகர் ராஜா, பிரகாஷ், அழகர், மகளிர் அணி நிர்வாகிகள் புஷ்பலதா, சுஜி, பாரதி, கவிதா, கலைமதி, தமிழரசி, சத்யா, கீர்த்தி, ஊர் முக்கியஸ்தர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ராஜா, செந்தில், ஜோசப், ஹரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து மாலை, உரியடித்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் மேல் பூவானிக்குப்பம் பகுதியில் பெரியார் சமத்துவ உறவு மூலம் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதே கிராமத்தை சேர்ந்த சித்தானந்தா என்பவர் வீடு கேட்டு பலமுறை விண்ணப்பித்துள்ளார். இந்த நிலையில் பெரியார் சமத்துவபுரத்திற்கு வீடு வழங்க உள்ளவர்களின் பட்டியலில் இவரது பெயர் இல்லை. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் வீடு கேட்டு மனு அளித்தார். சமூக சேவகராக எங்கள் கிராமத்தில் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பாக அடிக்கடி கேள்வி எழுப்பி அதனை மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதால் ஊராட்சி செயலாளர் மற்றும் அலுவலர்கள் எனது பெயரை புறக்கணித்திருப்பதாக சித்தானந்தா தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.